ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லீவ். எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்டு ஒர்க் போகிறவங்களுக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து லீவ் இருக்கும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேலு. ஸோ இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா பூரி மேல்லேருந்து வந்து எடுத்தது ஒரு மேல். ஸோ அடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓவர் அடி. ஸோ நானே வந்துட்டு அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன் சேனலில். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவனுடைய அடி வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்டு அடுத்து வந்து யாரை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பட்டா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டா நிற்குது. சப்ஜாவில் ஒரு பட்டா, தூமாவில் ஒரு பட்டா, அது இருக்குது பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை வந்து பிடிங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ரெக்கை வந்து இவங்க வந்து பறக்கணும் நம்மக்கிட்ட. ஸோ மேபி அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபீமேலாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஃபீமேலு. ஸோ மேல் வந்து குமாலிச்சா மஸ்துக்கு வந்துட்டு போகுது. ஒன்று வந்து கன்ஃபார்ம் ஃபீமேலு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே ஒருத்தன் போகிறான் சண்டைக்கு. நான் அதை போயிட்டு முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து எடுத்துருந்தோம். ரோஷனில் மேலும் சப்ஜாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து எடுத்திருப்போம். ஸோ இது இருக்கான் பாருங்கள் அந்த மேல். ஸோ இவனுடைய பேர் தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கு வச்சு உக்காந்துட்டுருக்கு. அதையுமே நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு நான் எங்கே விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டா எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த பேர்ட்ஸு. அண்டு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பியூர் ஒயிட் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையுமே வந்து கவர் பண்ணியிருப்பேன் பியூர் ஒயிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பூனை வந்துட்டு பிடிச்சிருச்சு. ஸோ எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. இதே மாதிரி தான் பேர்ட்ஸ் வந்து விங் இருக்கிற பேர்ட்ஸ் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மேக்ஸிமம் வந்து விட்டு வச்சுருப்பேன். ஸோ மேக்ஸிமம்னா எப்படி சொல்கிறது, அதிகபட்சம் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ 1-2 வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும். இது மாதிரி வெளியே நிற்கும், உள்ளே வந்துட்டு போகாது, ரொம்ப வந்து சதாய்க்கும். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸில் பியூர் ஒயிட் வந்து அன்றைக்கி வந்து நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு, எதுக்காக சதாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போதே வந்துட்டு போயிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை. என்னையுமே வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே இருந்து விட்டுட்டு போனது தான். வந்து பார்த்தா ஃபுல்லாக ரெக்கை அப்படியே பிச்சு போட்டு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கு பூனை. ஸோ ரொம்ப பாவம். ரெஸ்ட் இன் பீஸ் அந்த பியூர் ஒயிட்டுக்கு. சரியான புறா. அந்த லைனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours வந்து பறக்கும். எல்லாமே வந்துட்டு கலரில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் சிக்ஸ் வந்து உடையும். ஸோ அந்த ஃபீமேலுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓவர் அடி காஸ்னி மேலுக்கும் போட்டி எடுத்தது தான் நம்மளுடைய இங்கே ஒரு கேர்வா இருக்குது, பக்கத்தில் ஒரு சீனி ஒன்று இருக்குது. அந்த புறாவும் இந்த கேர்வா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேர்வா வந்து மேலே வந்து பறந்துட்டுருக்கான். ஸோ அவளுடைய பிள்ளைங்க தான் இவங்கெல்லாம். ஸோ நல்ல ஒரு புறா மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணேன். என்னடா இது இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா பார்த்து பேர்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நல்ல பேர்ட்ஸை ஸ்டாக் பண்ணி வச்சது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எது நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஃபீல் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு. ரெஸ்ட் இன் பீஸ். அண்டு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடியே வந்து சேல் போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். இதே மாதிரி சேம் கலரில் ரேர் கலர் அது மோஸ்ட்லி. அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்வா ஒன்று பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் வீடியோஸில். பட்டா தான், அதுவும் நான் வந்து எடுத்தது தான். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேல் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டா கேர்வா பட்டா. மேக்ஸிமம் அது வந்து பட்டா கிடையாது, பேரே வந்துட்டு பண்ணலாம். அந்த கெப்பாசிட்டியில் இருந்த ஒரு ஃபீமேலு, அப்புறம் ஒரு பட்டா கேர்வாவில் சேல் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இப்போது மீதி இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்கில் இருக்குது. இதோ இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா எக்கில் இருக்குது. ஸோ ஃபீமேல் வந்து எக்கில் உட்காந்துருக்கு, அதனால் இவன் வெளியே இருக்கான். இவனுக்கு வந்துட்டு
இப்போ நம்ம பூரியில் எடுத்த மேலுக்கு யாரை வந்துட்டு பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீனி ஃபீமேலு, சீனியில் இருக்கக்கூடிய ஃபீமேலு. ஸோ ஒயிட்டில் பிளாக் புள்ளி ப்ரௌன் புள்ளியில் இருக்கக்கூடிய ஃபீமேல், அதை பார்த்தீங்களா, இவளுக்கு தான் வந்துட்டு இவனை வந்துட்டு பேர் பண்ண போகிறோம். பின்ன ஏன்டா தனியாக போட்டு வச்சுருக்க, பேர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். ஏன் வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மேல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு மேல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து போட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம மஸ்தில் இருக்குது மேல். ஃபீமேல் கரெக்டாக வந்து பார்த்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு பேர் ஆகிடும். ஸோ அந்த ஃபீமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா சீனியில் இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல். ஸோ இவனுக்கு வந்துட்டு பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் ஆஃப் டேஸில் வந்து அதையுமே வந்து பார்ப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செட்டு வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ஃபீமேல் தான் அவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதில் எடுக்கக்கூடிய சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓவர் அடி தான் வரும். நான் எக்ஸைட் பண்ணது, நான் வந்துட்டு எதிர்பார்த்தது அப்படி. பட் ஆனால் இவங்க வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேக்ஸிமம் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வரும். ஓவர் ஐடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் சிக்ஸ் வந்து வரும். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்துட்டு என்னெல்லாம் வந்து பேர் பண்ண போகிறோம். இது ஒன்று பேர் பண்ணுவோம். ஸோ அந்த கேர்வா வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஃபீமேல் வந்து ஆகிடும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு கேர்வா பட்டா பறந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேல் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஸோ இவங்க 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஃபீமேல் வரும். 2 பேரும் ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மேல் குமாலிச்சா ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டுக்கு போகிறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன அப்டேட்டுன்னு தெரியல. ஸோ போக போக தான் தெரியும். நம்மளுடைய ரோஷன் ஃபீமேலுக்கு யாரை வந்து பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மிங் ஆஃப் டேஸில் நம்மளுடைய ரோஷன் மேல். ஸோ பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்க மேல். ஸோ அவனையுமே அவளையும் வந்து பேர் பண்ண போகிறோம். ஸோ பேர்ட்ஸ்லாம் சொல்லவே எதிர்பார்க்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியில் வந்துட்டு வரும் சிக்ஸு. செம்ம டைமிங்கில் வரும். ஸோ பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து எடுத்தது செட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் வந்துட்டு பண்ணி. ஸோ சிக்ஸ் வந்து இன்னும் வந்து ஹேட்ச் ஆகலை. மேபி ஒரு 8 or 9 days ஆகிருக்கும் மேக்ஸிமம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எக்குலே பண்ணி. ஸோ உக்காந்துட்டு சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் கம்மிங் ஆஃப் டேஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளானு. இதில் ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங்கு. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாக். மேலா ஃபீமேலாக தெரில, மேபி ஃபீமேலாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லை, பறந்துட்டுருக்கான். ஸோ ஆளை காணோம். அவர் வந்தார்னா அவரையும் வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதை பார்த்திங்களா, ஃபீமேல் தான். ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மஸ்தில் இருக்குது. சும்மாவே இருக்க மாட்டேந்தாங்க பாருங்க. ஹேய், ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மஸ்தில் இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய மைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மைக் வந்து போட முடியல. வீடியோ வந்து நல்லா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அண்ட் ஒன் திங்க் இன்னொரு விஷயம் ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்க்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் அசிங்கமாக கமெண்ட்லாம் வந்து பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கோ அசிங்கமாக இருக்கிறதுக்கெல்லாம் யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தான் வச்சு, பேர்ட்ஸை காமிச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸே வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு போயிட்டு எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அசிங்கமாக போடுற வீடியோஸுக்கெல்லாம் அவ்வளோ லைக்ஸு, அவ்வளோ ஃபாலோஸு, எப்படி பேஸ் பண்ணி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்ப்போம். இன்னொரு முறை எனக்கு அந்த ஒரு பேரில் இருந்து கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஸோ இன்னொரு டைம் உங்கள் சைடில் இருந்து ஒரு மெசேஜ் நான் வந்து கமெண்ட் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வேணான்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இன்னொரு டைம் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுவேன். என்னடா ரிப்ளை பண்ணாங்க, நீ ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குங்க அதெல்லாம் தேவையில்லாமல் ரிப்ளை பண்ணி என்னை கோவப்படுத்தி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம மைண்ட் அப்செட்டு. ஸோ பார்த்துட்டு எதுக்கோ போயிட்டு கமெண்ட் பண்ணி, நல்ல கமெண்ட், தேவையில்லாத இதுக்கெல்லாம் போயிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு வேணாம், நான் வந்து பேசினேன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மேபி இன்னொரு டைம் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்றதை சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன்.
அண்டு இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோல்டு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்காங்க. ஒரே ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. ஏன் இறந்துச்சு, எதுக்கு இறந்துச்சின்னு தெரில. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வாட்டர் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ வெயிட்டிங்கு. அடுத்து என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிளான்னு. ஸோ சீக்கிரமே வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்ம மேல் ரெடி ஆகணும். நம்ம மேல் ரெடி ஆகிடுச்சுன்னா பேர் பண்ணணும் நம்மளுடைய சீனி மேல் ஃபீமேல் கூட. ஏன்னா பாவங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதமாக பாவம் சிங்கிளாகவே வந்து வச்சுருக்கேன் ஃபீமேல். ரொம்ப பாவம். எல்லாருமே வந்து பேர் பண்ணும்போதும் அந்த ஃபீமேலை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு பேர் பண்ணணும். அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது மேல். நம்மளுடைய மேல் 2 பேர் வந்து உக்காந்துருக்காங்க மேலே. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். வெயில் அடிக்குது, செம்ம வெயில். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முடியல. சரி, பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் வாட்டர் கொஞ்சம் கலந்து வந்து பார்த்திங்கன்னா வச்சேன். சரி, இப்போது வந்து இந்த டைம் தான் அதிகமாக வந்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கேன். குடித்தாங்க வச்ச உடனே. மேல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. மேல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடியில் ஒரு மேல் காஸ்னியில் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடியிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சர்ச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ மாட்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். எடுத்து வந்து அப்டேட் வந்து பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ, இன்றைக்கான அப்டேட்ஸு. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க எப்போ எக்கு ஹேட்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் ஆஃப் டேஸில் நான் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். அண்டு இவ்வளோ தாங்க நம்ம லாஃப்டுடைய அப்டேட்ஸு. மேலே ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க, வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்மளுடைய கேர்வாவும் நம்ம ஜாக்கு கூட பிறந்த ஒரு சிக்கு. ஸோ ஜாக்கு கூட பிறந்த ஒரு சிக்கு. அந்த சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மோசமான ஸ்டேட்டில் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக வந்து சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த சிக்கு தான் பார்த்திங்கன்னா மேலே உக்காந்துருக்கு. ஸோ நல்ல ஒரு சிக்கு, நல்லா வந்துட்டு வந்துருச்சு. நான் வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் தேறி வந்துருச்சு அந்த சிக்கு. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அண்டு ஒன் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஒர்க்கில் டாப் கிளாஸில் ஒரு பேர் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேபி சீக்கிரமாக வந்து எடுப்பேன். ஸோ அதையுமே வந்துட்டு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். பாய்.